லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை இந்த 9 என்கிற காரியத்திற்கு ஆதாரமாக நாம் வாசிப்போம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? அல்லேலூயா. சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே என்று கேட்கிறார். இப்போ ஆண்டவர் இடத்துல 10 குஷ்டரோகிகள் வந்தாங்க. வரும்பொழுது அவர்களுக்கு ஆண்டவர் 10 பேரையும் குஷ்டரோகத்தை சுத்தமாக்கினார். ஆண்டவருடைய வல்லமை ஒருத்தருக்கு தான் சுகம், 2 பேருக்கு தான் சுகம் இல்லாமல் அவரிடத்தில் வருகிற யாவரும் விடுதலையாக்கப்பட்டார்கள், சுகமாக்கப்பட்டார்கள். அதுவும் இது சாதாரண வயிற்று வலி தலைவலி அல்ல, இது குஷ்டரோகமான வியாதி. என்ன வியாதி? ஊருக்கு வெளியே அவர்கள் இருக்கக்கூடிய அவர்கள் ஊருக்கு வெளியே அவர்கள் தான் தங்கியிருக்கணும், ஊருக்குள்ளே வரக்கூடாது. அது தீட்டான ஒரு வியாதி, தீட்டான ஒரு குஷ்டரோக வியாதி. அப்படிப்பட்ட வியாதி உள்ள மனுஷர்கள் 10 பேர் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறார்கள். அந்த 10 பேரும் அவரிடத்தில் மன்றாடுகிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் போய் உங்கள் ஆசிரியரிடத்தில் காண்பியுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் புறப்பட்டு போனார்கள். புறப்பட்டு போகும் பொழுது போகிற வழியிலே 10 பேரும் சுத்தமானார்கள். ஆனால் திரும்பி வந்து நன்றி சொன்னது ஒரு குஷ்டரோகி தான் நன்றி சொன்னான். அந்த ஒரு குஷ்டரோகி பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், ஏப்பா உன் கூட எத்தனை பேர்? உன்னோட 10 பேர் அல்லவா? என்ன சொல்றாரு? சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? அப்போ ஆண்டவர் ஒரு ஆள் வந்துட்டானே அப்படின்னு இல்லாம காணாமற் போன அந்த மக்களை ஆண்டவர் என்ன பண்றார்? யோசிக்கிறார், கவனிக்கிறார். சரி போனவன் போட்டான், அப்பா உனக்கு தான் அற்புதம் ஆயிடுச்சு, அற்புதம் நடந்துருச்சு, ஏன் நீ திரும்ப வந்த? போக வேண்டியதானே, 9 பேர் போயிட்டானுங்களா, அவங்களோட சேர்ந்து போக வேண்டியதானே அப்படி சொல்லாமல் அந்த 9 பேர் எங்கப்பா அப்படின்னு கேட்குறார். அப்போது தேவனுக்கு ஆவிக்குரிய எண்ணுன்னு சொன்னால் இந்த 9 சொல்லலாம். தேவனுடைய ஆவிக்குரிய எண் அல்லது நம்முடைய ஆவிக்குரிய எண், தேவனும் நாமும் இணைந்து செய்யக்கூடிய ஆவிக்குரிய எண்ணு சொன்னால் இந்த 9ன்னு சொல்லலாம். ஆண்டவர் நன்றி செலுத்துவதற்கு அந்த 9 பேர் எங்கே? அப்போ நம்ம ஆலயத்திற்கு வருகிறோம், தேவனுடைய சமூகத்திற்கு நம்ம வரணும். இதுதான் நம்முடைய உண்மையான நோக்கம். கவனிங்க, நாம் ஏன் ஆலயத்திற்கு வர்றோம்னு சொன்னால், ஆண்டவரே எனக்கு நன்மையை தாரும் தாரும் கேட்பதற்கு மட்டுமல்ல, நான் போவேனானால் ஆண்டவருக்கு கொஞ்ச நேரம் நான் நன்றி பலிகளை செலுத்துவேன், அவரோடு கூட நான் பேசுவேன், அவருக்கு நான் ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்பேன். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளையும் உதடுகளின் காலையாகிய ஸ்தோத்திர பலிகளை அவருக்கு நான் ஏறெடுப்பேன்னு சொல்லி அவர்கள் நம்ம வர்றது தான் தேவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய தேவ சமூகம். அதற்கு தான் நாம் முக்கியம் வரணும். முதல்ல நன்றி சொல்லிட்டு போகும்பொழுது புதிய ஆசீர்வாதங்களை வாங்கிட்டு போகணும். செய்த நன்மைக்காக, ஆண்டவர் செய்த கிருபைகளுக்காக, ஆண்டவர் பாராட்டின எல்லா நன்மைக்காக நாம் நன்றி சொல்லலைன்னா புதிய ஆசீர்வாதங்கள் கிடைக்காது. ஆகவே நாம் எதற்கு தேவ சமூகத்திற்கு மறுபடியும் வரணும் அப்படின்னா நன்றி சொல்லணும். சில பேரை பாருங்களேன், எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால், ஐயா எனக்கு தலைவலிக்குது, நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், சர்ச்சுக்கு வர மாட்டோம். எங்கள் வீட்டில் என்ன பண்ணோம், பிள்ளைக்கு குழந்தை பிறக்கணும், திருமணம் ஆகணும், என்ன நடக்கணும், எங்கள் வீடு கட்டப்படணும், எங்களுக்கு கொடிய வியாதி இருக்குது. ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள், நிறைய பேருக்கு அப்படி நான் ஜோம் பண்ணியிருக்கிறேன். எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோன் பண்ணி ஜோம் பண்ணுவாங்க. ஒரு நாள் சர்ச்சுக்கு வாங்கன்னு சொன்னால், ஐயா எங்கள் வீட்டுக்காரர் ஒத்துக்க மாட்டார், என் மனைவி ஒத்துக்க மாட்டா, எங்கள் பிள்ளைங்க ஒத்துக்க மாட்டாங்க, எங்கள் அப்பா அம்மா திட்டுவாங்க. அப்போது ஆண்டவரிடத்திலிருந்து நன்மையை பெறுற அநேகர் தேவனுக்கு நன்றி செல்ல தேவ சமூகத்திற்கு வர்றதே கிடையாது. ஆகவே தான் சொல்கிறேன், 9 பேர் எங்கப்பா, அவங்கெல்லாம் வரணும், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். அப்போது ஆண்டவர் உண்மையாக எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், தேவன் அவரிடத்துல சமூகத்தில் வரும் பொழுது நாம் நன்றியுள்ள பிள்ளைகளாக இருக்கணும். இதை 9 பேர் தவறிட்டாங்க, அவர்களை குறித்து கேட்கிறார். சரி, அது போகட்டும். இப்போது இந்த வேதாகமத்தில் 9 அப்படின்றால் என்ன, அல்லது எங்கே 9 காரியங்கள் எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், ஒரு சுருக்கமாக சில காரியங்களை நான் சொல்லிவிட்டு ஒரு சில குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு குறிப்பு தான் எடுக்க போகிறேன், அந்த ஒரு குறிப்பே இன்னைக்கு சரியாக போயிடும். கவனிங்க, பைபிளில் நம்ம அதை பார்க்கும் பொழுது 9 காரியங்கள் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், அதில் நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனால் ஒரு சில காரியங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பரிசுத்த வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் விதவைகளை பற்றி 9 பேர் எழுதப்பட்டிருக்கு. 9 விதவைகள். எத்தனை விதவைகள்? 9 விதவைக்கு மேலே இல்லை. இருந்தால் எனக்கு சொல்லுங்கள், ஒருவேளை நானும் தெரிஞ்சுக்கிறேன். 9 விதவைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. தாமார் முதல் விதவை யாரு?
யூதாவினுடைய பிள்ளைகளுக்கு கட்டி வைத்த தாமார். இந்த தாமார் இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறுல வருவான் தாமார். இந்த தாமார் ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எழுதிக்க, நீங்கள் பேரை மட்டும் எழுதிக்கிங்க. உங்களுக்கு நோட்ஸ் வேணால் நான் உங்களுக்கு பிறகு நான் உங்களுக்கு தர்றேன், இல்லைன்னா நான் சொல்லிடுறேன். நீங்கள் எழுதினாலும் பரவாயில்ல, நீங்கள் யூடியூப்பை பார்த்து நீங்கள் எழுதிக்கிங்க. தாமார் ஆதியாகமம் 38ஆம் அதிகாரத்தில் தாமாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தெக்கோவா விதவை என்கிற 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரத்தில் தெக்கோவா விதவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தில் ஹீராயின் தாய், ஹீராமின் தாய் அவளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்கள் 11ல் செருக்கால் என்பவளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. சாரிபாத் விதையை பற்றி 1 ராஜாக்கள் 17ல் சொல்லப்பட்டிருக்கிறது. எழுதுறீங்களா? எழுதிக்கொள்ளுங்க, ரொம்ப நல்லது. சாரிபாத் விதை பற்றி 1 ராஜாக்கள் 17ல் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்னாளை பற்றி நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அன்னாளை பற்றி லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே அன்னாளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏழை விதவையின் தாய் என்று நம்ம சொல்கிறோம் இல்லையா? காணிக்க போட்டா இல்லையா? மார்க்கு 9ஆம் அதிகாரத்தில் ஏழை விதவை, அவருக்கு என்ன இல்லை, பேர் கொடுக்கப்படல, ஏழை விதவையின் தாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நாயின் ஊர் விதவை, அவங்களுக்கு என்ன இல்லை, பேர் இல்லை, ஊரை வச்சு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நாயின் ஊர் விதவை. அப்புறம் தேவனுக்கு பயப்படாத ஒரு நியாயாதிபதி. சில வாரங்களுக்கு முன்னால் நம்ம ஒரு செய்தியை பார்த்தோம். தேவனுக்கு பயப்படாத ஒரு நியாயாதிபதியை அந்த தேசத்தில் உள்ள ஒரு விதவை பெண் வந்து, அவன் பட்டணத்தில் இருக்கிற விதவை பெண் வந்து தொல்லை பண்ணுவான். அந்த விதவை பெண், அவளை பற்றி லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் நாயின் ஒரு விதவை. லூக்கா 7 தேவனுக்கு பயப்படாத நியாயாதிபதியை தொந்தரவு பண்ணின அந்த விதவையினுடைய பெயர் வந்து லூக்கா 18 எழுதப்பட்டிருக்கு. அப்போது விதவைகளை பற்றி 9 பேரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சரி, தேவனால் 9 பேர் 9 இடங்களில் 9 பேர் சாபத்தை பெற்றுக்கொண்டாங்க. அதாவது எப்படி சொல்லணும்னு சொன்னால், 9 பேர் அல்லது 9 இடங்கள், ஏதாவது ஒரு காரியம். தேவனால் இடப்பட்ட சாபங்கள் 9 இருக்கு பைபிளில். 9 என்னன்னு சொன்னால், ஆதியாகமத்தில் சர்ப்பத்தை குறித்து சபிச்சாரா? என்ன பண்ணார்? சர்ப்பத்தையும் அந்த சந்ததி அந்த காரியங்களை சபித்தார். மனுஷனை சபிக்கலை, என்ன பண்ணார்? சர்ப்பத்தை தான் சபிச்சார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் சர்ப்பத்தை சபிச்சார். அதே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் பூமியை சபிச்சார். அவனால், அதாவது அவன் மனுஷன் பாவம் செஞ்சதுனால மனுஷனை சபிச்சுட்டு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அவன் கதை. ஆகவே அவன் நிமித்தம் அந்த பூமியை சபிச்சாரு. முள்ளும் குறுக்கையும் அது முளைப்பித்தது. அப்போ அதுக்கு முன்னால் முள்ளும் குறுக்கும் கசப்பானது விஷமானது எதுவுமே கிடையாது. அப்போ பூமி சபிக்கப்பட்டது. 2வது. 3வது காயின் சபிக்கப்பட்டான். ஏன்? தன் சொந்த சகோதரை கொலை செய்ததுனால காயின் சபிக்கப்பட்டான். எரிகோ பட்டணம் சபிக்கப்பட்டது. ஏன் அந்த பட்டணம் சபிக்கப்பட்டதுன்னு சொன்னால், தேவனுக்கு முன்பாக, தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக கட்டப்பட்டிருந்தது. அதை அவர்கள் பாடி துதித்த பொழுது அது இடிந்து விழுந்தது. அப்போது அந்த பட்டணத்தை கட்டுகிறவன் அதை ஆரம்பிக்கும் பொழுதும் அதை முடிக்கும் பொழுதும் தன்னுடைய பிள்ளைகளை பறிகொடுப்பான். பிள்ளைகள் அந்த குடும்பத்தில் சாபம் வரும்னு சொன்னபடியே அப்படியே நடந்தது. அந்த எரிகோ பட்டணமும் சபிக்கப்பட்டது தேவனால். ஆகான் சபிக்கப்பட்டான். யோசுவா புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் ஆகான் என்கிற மனுஷன் என்ன பண்ணான்? அவன் திருடினதினால் தேவனுடைய பிள்ளைகளோடு யுத்தவர்களோடு அவன் யுத்தத்திற்கு போகும் பொழுது அவன் அந்நியர்களுடைய அந்த பொற்பாலத்தையோ சால்வையோ என்ன பண்ணான்? அவன் திருடி தன் கூடாரத்தில் ஒளித்து வைத்ததினால் ஆகான் சபிக்கப்பட்டான். யோசுவா 9ஆம் அதிகாரத்தில் கிபியோனியர் சபிக்கப்பட்டாங்க. அதே போல சீகேமியர், நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரத்தில் சீகேமியர் சபிக்கப்பட்டாங்க. அப்புறம் ஈயல் என்கிற ஒரு மனுஷன் சபிக்கப்பட்டான். 8வது ஆள் ஈயல் என்கிற மனுஷன் சபிக்கப்பட்டான். 1 ராஜாக்கள் 16 அது வருது. அத்தி மரத்தை தேவன் புதிய ஏற்பாட்டில் ஒரு சபிக்கிறாரு ஆண்டவர். அது என்னது? அத்திமரம். சொல்லுங்க பார்க்கலாம். அத்திமரம் போயிட்டு திரும்ப வர்றதுக்குள்ள என்ன ஆயிடுச்சு? பட்டு போயிடுச்சு. அத்திமரத்தை தேவன் சபித்தார். சரி, இது 9 காரியங்கள். இன்னொரு 9 காரியங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், கல்லெறியப்பட்டவங்க வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? அவன் இருப்புண்டு போகாதபடிக்கு, அவன் அறுப்புண்டு போகும்படிக்கு, அவன் ஜனத்தில் இராதபடிக்கு, அறுப்புண்டு போகும்படிக்கு அவன் கல்லெறிந்து கொல்லப்படணும் அப்படின்னு சில பாவங்களும் சில காரியங்களும் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ அதுக்காக இந்த கல்லெறிந்து
கல்லெறியப்பட்டவங்க சில பேர் செத்து இருக்கிறாங்க, சில பேர் சாகலை. கல்லெறியப்பட்டவங்க 9 பேர் இந்த பரிசுத்த வேதாந்தத்தில் இருக்கிறாங்க. அவங்க யாரு அப்படின்னு சொன்னா, தேவனை தூஷித்தவர்கள் எல்லாம் கல்லெறியப்பட்டார்கள். தேவனை தூஷித்தவர்கள் கல்லெறியப்பட்டார்கள். ஓய்வு நாளை மீறியவர்கள் கல்லெறியப்பட்டார்கள். ஆமென் சொல்லுங்க பாருங்களா. ஓய்வு நாளில் செய்யாதது, ஓய்வு நாளில் கடைபிடிக்க வேண்டியது. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க? இப்போ நான் நினைக்கிறேன், ஓய்வு நாளில் சரியாக கடைபிடிக்காதவங்க கல்லெறின்னு சொன்னால் இன்னைக்கு 3/4 பேர் செத்து போயிட்டுருப்பான். என்ன பண்ணிட்டுருப்பான்? செத்து போயிட்டுருப்பான். ஓய்வு நாளை சரியாய் ஆசாரிக்காதவர்கள் கல்லெறியப்பட்டாங்க. அடுத்தது இந்த ஆகானை குறித்து சொன்னேன் இல்லையா, எங்கே சாபம் பெற்றுக்கொண்ட காரியத்தில் அதே ஆகான் கல்லெறியப்பட்டான். கல்லெறிந்து அவனும் அவனுக்கு உண்டானது எல்லாம் கல்லெறியப்பட்டு கொல்லப்பட்டார்கள். அவன் செத்து போனான். யோசுவா 7ஆம் அதிகாரத்தில் வருது. ஓய்வு நாள் என்னாகும் 15ஆம் அதிகாரத்தில் வருது. சரி, 4வது அபிமெலேக். நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரத்தில் அபிமெலேக் என்கிற ஒரு கொடூரமான ஒரு ஆட்சியாளன் ராஜா, அவன் கல்லெறியப்பட்டான் என்று அந்த 4வது காரியம், கல்லெறியப்பட்டான். அதோராம் 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்தில் அதோராம் என்கிறவன் கல்லெறியப்பட்டான். நாபோத், நான் வாசித்திருக்கோம் இல்லையா, நாபோத் என்கிற அவன் பாவம் அநியாயமாய் கல்லெறியப்பட்டான். அவன் என்ன பண்ணா? அவனுடைய திராட்சை தோட்டத்தை என்ன பண்ண? யார் எடுத்துக்கொண்டது? யேசபேல். ஆகாப்பும் அவன் மனைவியாகிய யேசபேலும் அநியாயமாக பறிச்சுக்கிட்டாங்க. எப்படி பறிச்சுக்கிட்டாங்கன்னா, இவன் தேவனுக்கு விரோதமாக தூஷம் பண்ணான்னு சொல்லி இவன் கர்த்தருக்கு விரோதமாக தூஷம், 2 சாட்சி பொய் சாட்சியை நிறுத்தி அநியாயமாய் கல்லெறிந்து கொல்லப்பட்டான். அப்போ கல்லெறிதல் பொய்யாவும் நடந்திருக்கு, உண்மையாகவும் நடந்திருக்கு. இப்போ நியாயப்பிரமாணத்தை மீறினதும் தேவனை தூஷித்தான்னு சொன்னால் கல்லெறியப்படணும். இந்த 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 மனுஷன் நாபோத் எப்படி கல்லெறியப்பட்டான் தெரியுங்களா? இவன் தேவ தூஷம் சொல்லவே இல்லை, ராஜாவை தூஷிக்கல, ஆனால் 2யும் செஞ்சான்னு சொல்லி பொய்யா அவனை ஆளை நிறுத்தி அவன் என்ன செய்யப்பட சொன்னா கல்லெறிந்து கொல்லப்பட்டான். அடுத்தது சகரியா கல்லெறியப்பட்டார். அதே போல ஸ்தேவான், சகரியா வரைக்கும் பழையற்பாடு சகரியா தீர்க்கதரிசி கல்லெறியப்பட்டார். ஸ்தேவான் அப்போஸ்தலர் நடபடிகளில் வாசிக்கிறோம் இல்லையா, ஸ்தேவான் கல்லெறியப்பட்டார். அவரு கடைசியில் ஆண்டவரே இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதருன்னு சொல்லி கடைசியில் என்ன பண்ணாரு? அவர்களுக்காக ஜெபம் பண்ணி தேவ சமூகத்திலே வலது பாரிசத்திலே இயேசு கிறிஸ்து எழுந்து நிற்கிறதை அவன் கண்டான், தரிசனமாய் கண்டான். அந்த ஸ்தேவான் கல்லெறியப்பட்டான். அடுத்தது பவுல் கல்லெறியப்பட்டார். ஆனால் அவர் சாகலை. கடைசியில் தான் அவர் என்ன பண்ண? சிரசேதம் பண்ணி சாகடிக்கப்பட்டார். ஆகவே இந்த 9 பேர் கல்லெறியப்படக்கூடியவர்கள் கல்லெறிந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொரு காரியத்தை நான் சொல்கிறேன். இந்த வேதத்தில் 9 பேர் கொஞ்சம் குருட்டாட்டமாக குருடர்களாக இருந்தவங்க, அதாவது கொஞ்சம் வயசான பிறகு சரியாக கண்ணு தெரியல அப்படின்ற ஆட்கள்லாம் நான் உங்களுக்கு பிரசங்கத்தில் நீங்கள் கேட்டிருப்பீங்க. நம்ம சொல்லும்பொழுது உங்களுக்கு சில காரியங்கள் புரியும். லோத்துவினுடைய வீட்டு வாசலில் வந்த அந்த பட்டணத்தின் புருஷர்கள், ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் அவர்களுக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார் ஆண்டவர். அவர்களுக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார். அந்த லோத்துவும் அவனுடைய மனைவியும் அவனுடைய பெண் பிள்ளைகள் 2 பேரும் அந்த பட்டணத்தை விட்டு வெளியே ஓடுவதற்கு, அல்லது அவன் வீட்டில் வந்த தூதர்கள் அவளை கொண்டு போய் வெளியே இழுத்து கொண்டு போய் விடுகிறார்கள். அவர்கள் போகிற வரைக்கும் அந்த இடத்துல ஒரு குருட்டாட்டம் நடந்தது. இது எங்கே என்று சொன்னால் லோத்துவினுடைய வீட்டு வாசலில். 2வது ஈசாக்குக்கு குருடனாய், அதாவது கடைசி நேரத்தில் அவனுக்கு என்னதில்லை, பார்வை எல்லாம் பிடிச்சு. நம்ம மோசே குறித்து வாசிக்கிறோம். 120 வருஷம் வரைக்கும் அவருடைய பார்வை என்ன பண்ணலை, மங்கவே இல்லை. இப்போ டாக்டர் சொல்கிறாங்க 40 வயசாச்சுன்னா என்ன பண்ணுங்க, கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணுங்க, இன்னும் சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா இப்போ வர்ற அடுத்த ஜெனரேஷன், இதுக்கப்புறம் இப்போ வர்ற ஜெனரேஷன் எல்லாரும் கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலை வந்துடும், இல்லை கண் ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அந்த காலத்தில் டிவியெல்லாம் ரொம்ப ஒன்றும் கிடையாது. அப்படியே இருந்தாலும் ஒளியும் அடுத்த பார்த்தோம், வெள்ளிக்கிழமை ஒளியும், ஞாயிற்றுக்கிழமை அதுவும் யார் வீட்டிலே தான் இருக்கும், அங்கே போய் உட்காந்து பார்ப்போம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு சினிமா போடுவோம், அதை போய் பார்ப்போம். 2 மணி நேரத்தில் முடிச்சிடும். கண்ணெல்லாம் நல்லா இருந்ததுங்க, எல்லா கண்ணும் நல்லது, பிரைட்டாக இருந்தது.
80 வயசு வரைக்கும் கண்ணாடியே போடாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் காலை மறைச்சி கொஞ்சம் டிவி வந்தது, கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. டிவியே பார்க்க முடியலைங்க, எழுத்து தெரிலங்கன்னு சொன்னாங்க. இப்போது அதை விட மோசம், கிட்டேயே வச்சுக்கின்னு ஃபோனை பார்த்துங்க. பசங்களை பெரியவங்க கூட தான், வயசானவங்க கூட இப்போ எப்படின்னா என்னப்பா அது அப்படியே வச்சு கண்ணாடி போட்டாவது பார்த்துனுக்குறாங்க. 24 மணி நேரமும் ஃபோனு தலைமாட்டிலே இருக்குது, இல்லை பேக்கெட்லேயே இருக்குது, இல்லை கூடவே பர்ஸ்லேயே வச்சுருக்குறாங்க. எதிர்காலத்தில் கண் என்னவாகும்? பிள்ளைங்களாம் ஜாக்கிரதையாக இருங்க. பெரியவங்க கூட தான் சொல்கிறேன். என்ன பண்ணணும், எவ்வளோ பிரைட்னஸை நம்ம கண்ணுக்கு கொடுக்குறோமோ அவ்வளவோ என்னது ரொம்ப டேமேஜ் ஆகும். கவனிங்க, ஈசாக்குக்கு அவன் முதிர் வயதில் கண்ணு கொஞ்சம் மந்தமாயிடுச்சு. ஆகவே தான் நான் யாக்கோபு போயிட்டு நான் உம்முடைய மூத்த குமாரனாகிய ஏசாதான்னு சொல்லி ஈசாக்கை ஏமாத்திட்டான். பாருங்க, அவருடைய பிள்ளை யாரு இந்த ஏமாத்தினா பார்த்தீங்களா, யாக்கோபு. இவருக்கும் அதே பிரச்சனை வந்தது. வயசான காலத்தில் இவர் தன் பிள்ளைகளை ஆஸ்வதிக்கும் பொழுது கண்ணு சரியாக தெரியாமல் தான் இருந்தார். இதெல்லாம் எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், ஈசாக்கை பற்றி ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம், யாக்கோபை பற்றி ஆதியாகமம் 48ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தில் சிம்சோனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அவனை என்ன பண்ணார்? கண்ணு பிடுங்கப்பட்டார். யாரால? பெலிஸ்தரால் பிடுங்கப்பட்டு குருடனாய் மாறி கடைசி நேரத்தில் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணி ஒரு அற்புதத்தை அவர் செய்தார். சரி, ஏலியினுடைய கண்கள் 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்தில் ஏலி என்கிற ஆசாரியனுடைய கண்கள் குருடாக்கப்பட்ட, அதாவது குருட்டாட்டமாய் குருடனாய் இருந்தான். அவன் பார்வை மங்கி போய் பார்வை இல்லாதவனாக இருந்தார். அவங்கள தான் பற்றி பார்க்குறோம். இந்த ஏலி அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் வயது மூத்த வயது உள்ளவராய் அவர் இருந்தபடியினால் அவருடைய கண்களும் பார்வை இல்லாததாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கடுத்து அகசியா என்கிற தீர்க்கதரிசி, அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரத்தில் அகசியா என்கிற தீர்க்கதரிசி அவர் என்னது குருட்டாட்டமாக இருந்தார். சீரியா தேசத்தினுடைய படை வீரர்கள், சீரியா ராஜாவினுடைய படை வீரர்கள் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். என்ன பண்ணார் ஆண்டவர்? அவர்கள் வேறு வழியாய் போவதற்கு தேவனை திருப்பி விட்டார். நல்ல படை வீரர்கள், நல்ல பார்வை உள்ளவங்க தான், தேவன் அவளை திருப்பி விட்டார். அவர்கள் குருட்டாட்டம் பிடித்தது. 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரத்தில் சிதேக்கியா ராஜா அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவனும் குருடனாய் இருந்தான். எலிமாசு, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் எலிமாசு. இந்த 9 பேரும் குருடர்களாய், குருட்டாட்டம் உள்ளவர்களாய் அல்லது பார்வை மங்கினவர்களாய் ஏதோ ஒரு காரியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தம் 9 பேர். இப்போ எத்தனை சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது விதவைகள் 9 பேர், தேவனிடத்திலிருந்து சாபத்தை பெற்றுக்கொண்ட 9 காரியங்கள் 9 பேர் 9 இடங்கள். அடுத்தது கல்லெறியப்பட்டவர்கள் 9 பேர். அடுத்தது குருடராயிருந்தவர்கள் 9 பேர். அல்லேலூயா, ஆமென் சொல்லுவோமா? சரி, இப்போ இந்த 9 ஏன்னு சொன்னால் நம்முடைய பைபிள் நாலேஜுக்காக தான் இது உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்படி ஒரு பைபிள் நாலேஜை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சாதாரணமாக இப்போ கவனிங்க, நீங்கள் ஏதோ ஒரு பொருளை வாங்கிட்டு வரீங்க, எலக்ட்ரானிக் குட்ஸோ இல்லை ஒரு மிக்சியோ கிரைண்டரோ ஏதோ ஒன்று வாங்கிட்டு வரீங்க. நான் சும்மா தான் அரைப்பேன், சும்மா அதை மூடுவேன், கழுவேன் அப்படின்னு இல்லாமல் அது எவ்வளவு வால்டேஜ் எடுக்கும், அது எவ்வளவு பவர் உள்ளது, அதில் அடிபட்டால் எவ்வளவு சேதமாகும், இல்லை இதை இந்த மெத்தடில் அதை பயன்படுத்தலைன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட மெத்தடில் அதை பயன்படுத்தினா என்ன அது சேதமாகும், அதனால் நமக்கு என்ன பிரச்சனை, இதெல்லாம் கொஞ்சம் நாலேஜ் இருந்தால் தான் அந்த பொருளை யூஸ் பண்ணுறவங்க கவனமாக யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வீட்டில் ஒரு அயன் பாக்ஸ் வாங்கிட்டு போய் வைக்கிறீங்க, அதை விவரமானவங்க தான் ஹீட் பண்ணணும். எந்த துணிக்கு எவ்வளவு ஹீட் வைக்கணும்னு என்ன பண்ணணும், கரெக்டாக வச்சு அயன் பண்ணால் தான் அந்த அயன் பாக்ஸு சரியாக ஒர்க் ஆகும். அதே போல் மிக்சியோ கிரைண்டரோ அல்லது எந்த எக்யூப்மெண்ட்ஸோ அல்லது ஃபோனோ எதுவானாலும், அப்போது ஒரு பொருளை நம்ம பணம் கொடுத்து வாங்குறது பெருசு இல்லை, அதை குறித்து அதை பயன்படுத்துவோம், அரைப்போம், தேய்ப்போம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் அதுக்குரிய காரியங்களை கொஞ்சம் நம்ம நாலேஜ் இருந்தால் தான், அதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டா தான் அதை நமக்கு முழு பலனை தரும். அதுபோல் பரிசுத்த வேதாகமத்தில் நாம் எதையோ கேட்டோம், எதையோ வாசித்தோம், ஏதோ ஞாயிற்றுக்கிழமையில் போயிட்டு அப்படி வந்தோன்னு இல்லாமல் கொஞ்சம் வேத வசனங்களை உள்ள ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, இப்போ பாருங்கள், இந்த 9 காரியங்கள் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் வீட்டில் போய் உட்கார்ந்து இந்த ஒவ்வொரு வசனம் எடுத்து பாருங்கள். கிட்டத்தட்ட எத்தனை சொல்லிக்க, 4 9 எவ்வளோ வருது? 4 9 36. 36 வேதத்தில் உள்ள ரகசியங்களை, அந்த வேத பகுதிகளை நீங்கள் புரிஞ்சிக்கலாம். அல்லேலூயா.
சும்மா நீங்கள் எடுத்து பாருங்களேன். இதை நீங்கள் தனித்தனியாக எடுக்கணும்னா, இப்போ பாஸ்டர் சொல்லலை, நீங்கள் போய் தனியாக தேடணும்னா என்னவாகும்? எங்கெங்கேயோ தேடணும், அது ஒரு சரியாக வராது. ஆனால் இப்போ நான் சொன்னதுனால நீங்கள் இந்த 9 காரியங்களை நீங்கள் வீட்டில் போயிட்டு எப்போவாவது ஃப்ரீயாக இருப்பீங்க பார்த்தீங்களா, மத்தியானம், காலையில், மத்தியானம், அப்போ தூங்காமல் நாடகம் பார்க்காம என்ன பண்ணுங்கள், வச்சு அப்படி திருப்பி பார்த்து இந்த வசனம்லாம் பாஸ்டர் சொன்னார் என்ன தேடி பாருங்களேன். ஒரு முறை பார்த்தீங்கன்னா 36 வேத பகுதியிலுடைய காரியங்களை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அப்போது வேதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் முதல்ல இருந்து வாசிங்க. எடுத்து டக்குன்னு வாசிங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், நிற்காத, உட்காராத, எப்படி இருக்கணும்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கணும்னா, வேதத்தை நான் 4 பக்கமும் புரட்டி அந்த வசனம் என்ன சொல்லுகிறது, இந்த அதிகாரத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கு, இந்த புஸ்தகத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த தீர்க்கதரிசி, இந்த ராஜா, இந்த பரிசுத்தவான், இந்த சம்பவங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் என்ன பண்ணணும்? கர்த்தருடைய வேதத்தில் வசனம் இரவும் பகலும் வாசிங்க. வசனம் வாசிங்க. வேற யாரா வாசிங்க. இரவும் பகலும் வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன். எப்படி வாசிக்கணும்? இரவும் பகலும் வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் யாரா? மறுபடியும் சொல்லுங்க. அப்ப இந்த 36 காரியங்களை நீங்க வீட்டில் போய் எடுத்து பாருங்க, பாக்கியவனா மாறுவீங்க. ஹல்லேலூயா. அதற்குத்தான் வேத வசனங்களை இவ்வளவு நாம புரட்டுகிறோம். நீங்க என்ன பண்ணணும்? எழுத பழகணும். அதே போல எழுதுனதை என்ன பண்ணணும்? பாஸ்டர் ஏதோ சொல்றாரு இல்லை, இதற்காக ஆயத்தம் பண்ணி கொண்டு வரதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, நீங்க பாக்கியவான்களா மாறணும். நீங்க எழுதுறது சாதாரண காரியம் அல்ல, அரிசி பருப்பு கணக்கல்ல, அல்ல வரவு செலவு கணக்கல்ல. நீங்க எழுதுறது பரிசுத்த வார்த்தைகள். ஆமென் சொல்லுமா? நீங்க எழுத சொல்றது, உங்களுடைய படிக்க சொல்றது, உங்களை தியானிக்க சொல்றது, வேதத்தை புரட்டி பாருங்கன்னு சொல்றது என்னன்னு சொன்னா பரிசுத்த எழுத்துக்கள். ஆமென் சொல்லுமா? இந்த வேதாகமம் பரிசுத்த வேதாகமம் என்று சொன்னால் இதில் உள்ள எழுத்துக்களும் என்னதுதான்? பரிசுத்த எழுத்துக்கள். அப்ப நீங்க எழுதுறது என்ன எழுதுதான்? பரிசுத்த எழுத்துக்கள். தேடுவது எதை தான் தேடுறீங்க? பரிசுத்த எழுத்துக்களை தேடுறீங்க, பரிசுத்த வார்த்தைகளை தேடுறீங்க. நீங்க அதை படிக்கும் பொழுது பரிசுத்த வார்த்தைகளை படிக்கிறீங்க, பரிசுத்த வசனங்களை படிக்கிறீங்க. அப்ப நீங்க யார்? பாக்கியவான்கள். பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது நீங்க யார்? பாக்கியவான்கள். அப்ப நான் எழுதணுமா, படிக்கணுமா அப்படின்னு சொன்னா நிச்சயமா செஞ்சு பாருங்க. சின்ன பிள்ளைங்களை நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புறோம், ஹோம்ஒர்க் செய்யவே பிடிக்காது பசங்களுக்கு. விளையாட விட்டா விளையாடிடுங்க. ஆனால் ஹோம்ஒர்க்கு செய்யணும். ஏன் அடிக்கிறோம்? பசங்களுக்கு பிடிக்காது. ஏன் அடிக்கிறோம்? ஏன் திட்டுறோம்? ஏன் மிரட்டுறோம்? சோறு வேணும்னா நீ ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு வா அப்படின்னு ஏன் சொல்கிறோம்? அந்த பிள்ளைங்க எதிர்காலத்தில் நல்லா இருக்கணும் தான் செய்கிறோம். ஆமென் சொல்லுமா? அப்போது நாம் செய்கிறது கொஞ்சம், என்னப்பா இது எழுதணுமா, என்னப்பா இது செய்யணுமா, செஞ்சு பாருங்க, எதிர்காலத்தில் கற்றுக்கொள்ள ஆசை. நீங்கள் பாக்கியவான்கள். கைகளை தட்டி ஆமென் சொல்லுவோமா? கைகளை தட்டி ஆமென் சொல்லுவோம். சரி, இப்போ ஒரே ஒரு குறிப்பு தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த 9 என்கிற காரியத்தில் என்ன குறிப்பு? இப்போ நம்ம பாடல் ஆராதனையில் பாடணும் இல்லையா? பாருங்கள் அழகாக இதுதான் சொல்கிறேன். இந்த 3 எத்தனையோ பாட்டு இருக்குது, பாட்டு புக்கில் 1000 பாட்டுக்கு மேலே இருக்குது. அவங்க 3 பாட்டை செலக்ட் பண்ணி 3வது பாட்டாக என்ன பண்ணாங்க? இந்த வசனத்தை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. வாசிப்போம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வாசிப்போமா? அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஜெப வேலையாகிய 9ஆம் மணி வேளையிலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். எத்தனை மணி வேளையிலே? அப்போ 9 என்பது தேவனால், தேவனுடைய பிள்ளைகளால், பரிசுத்தவான்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மணி வேலை அல்லது எண் என்று சொல்லலாம். ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. ஜெப வேலையாகிய 9ஆம் மணி வேளையிலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். எத்தனை மணி? நம்ம கணக்கில் எத்தனை மணி சொல்லியிருக்கிறேன்? சாயந்தரம் 3 மணி, மத்தியானம் 3 மணி. இதெல்லாம் மனசில் வச்சுங்க. அல்லேலூயா. நம்ம கணக்குப்படி எத்தனை மணி? எத்தனை எப்போ 3 மணி? நைட்டு 3 மணி இல்லை, வெடிகாலம் 3 மணி இல்லை, பகல் 3ஆம் மணி வேலை. நமக்கு 3ஆம் மணி வேலை தான், அவங்களுக்கு என்னது? 9ஆம் மணி வேலை. அப்போ தேவாலயத்துக்கு எப்போ போயிருக்கிறாங்க சொன்னா 3ஆம் மணி வேலை. நமக்கு 3 மணி, அவங்க 9ஆம் மணி வேலையில் தேவாலயத்திற்கு போய். ஏன் தேவாலயத்துக்கு போனாங்கன்னு சொன்னா அந்த வேலையில் வழக்கமாக ஜெபம் நடக்கும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது
ஜெப வேலையாகிய என்ன வேலை? ஜெப வேலையாகிய 9ஆம் மணி வேலை. இப்போ நம்ம 9 மணி வீட்டில் இருக்கிறோன்னு வச்சுங்க. மத்தியானம் திடீர்னு ஒரு நாள் வீட்டில் இருக்கிறோம், 3 மணி இருக்குது, மத்தியானம் 3 மணி வருது. என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். 3ஆம் வானம் வரைக்கும் என்ன பண்ணுவீங்க? போயிட்டுருப்பீங்க கொரட்டு விட்டு. இன்றைக்கி வீட்டில் லீவு பாஸ்டர், இன்னைக்கு கொஞ்ச நேரம் என்ன பண்ணலாம், தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம். 3ஆம் வானம் வரைக்கும் போயிட்டு அப்புறமா ஒரு 4 மணிக்கு எழுந்து ஒரு காஃபி. அப்போது இந்த 3ஆம் மணி வேலை என்பது சாதாரணமான நேரம் அல்ல, அது ஒரு ஜெப வேலை. பரிசுத்த வேதாகமத்தில் நிறைய கட்டளைகள் நம்ம கடைபிடிக்கிறோம். ஏன் இந்த 3ஆம் மணி வேலை, இந்த 9ஆம் மணி வேலையை நம்ம கடைபிடிக்கக்கூடாது? மத்தியானம் 3 மணிக்கு ஏன் நம்ம ஜெபிக்கக்கூடாது? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நான் யோசிச்சிருக்கிறேன். இந்த சபை ஆரம்பித்த உடனே 9ஆம் மணி வேலை என்கிற இந்த ஜெப அற்புதத்தை தான் இந்த சபை ஆரம்பிக்கிறப்போ 21 நாட்கள் 3 மணிக்கு சரியாக ஆரம்பித்து 4 மணி வரைக்கும் இங்கே ஜெபம் நடத்தணும். எப்போ நடத்தணும்? ஆள் யார் வர்றாங்களோ வரலையோ, வந்தாங்க மலையாளி, ஹிந்திக்காரங்க யார் யாரோ வந்தாங்க, வந்து ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. அப்போது இந்த ஜெப சத்தம் கேட்டுட்டு, அப்போ ஏசியில் நல்லா கதவு தெரிஞ்ச சத்தம் கேட்கும் வெளியே, நல்லா ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. 21 நாட்கள் 9ஆம் மணி வேலை என்கிற இந்த 3ஆம் மணி வேலையில் நாங்கள் ஜெபம் 21 நாள் ஜெபம் நடத்தணும். நம்ம டிவி ஊழிய ஆரம்பித்தோம் பார்த்தீங்களா? டிவி ஊழிய ஆரம்பித்தது கூட அதுக்கு பேர் என்னன்னு சொன்னால் 9ஆம் மணி ஜெப நேரமாகிய ஜெப வேலையாகிய நேரம். அப்போ ஒரு பாஸ்டர் கேட்டார், ஏன்பா சண்டே வேணா, சண்டே தான் வந்தது, மத்தியானம் 3 மணிக்கு வந்தது. அந்த 3 மணிக்கு எனக்கு அந்த ஸ்லாட் கிடைச்சதுனால நான் வேதத்திலேருந்து ஏதாவது ஒன்று அதை குறிப்பிட்டு வைக்கணும்னு சொல்லி தான் அப்படி வச்சது. கர்த்தர் சித்தமான மறுபடியும் நம்ம அதை பண்ணணும். அப்போது அவர் பாஸ்டர் கேட்டார், எல்லாரும் மத்தியானம் கறி குழம்பு எல்லாம் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குற நேரம், யாராவது உன் டிவி நிகழ்ச்சியை பார்ப்பாங்களான்னாரு. நான் சொன்னேன், பார்க்குறவங்க பார்க்கட்டுமே, கொஞ்சம் ஆவிக்குரியவங்க இருப்பாங்க இல்லையா? சில நேரத்தில் யாரோ பிரச்சனையோடு தூங்காமல் இருப்பான், கடன் பிரச்சனையில் தூங்காமல் இருப்பான், பிள்ளைங்க குறித்து அந்த பிரச்சனையில் தூங்காமல் இருப்பான், ஐயோ எனக்கு இது நடக்கலையே தூங்காமல் இருப்பான், அவனுக்கு உபயோகமாகட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் என்ன வச்சேன்னு சொன்னால் 9ஆம் மணி நேரமாகிய ஜெப வேலைன்னு சொல்லி தான் டிவி ப்ரோக்ராம். நீங்கள் பழைய டிவி ப்ரோக்ராம்லாம் காட்டுற பாருங்கள், அது எப்படி வரும்னா அப்படி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 9ஆம் மணி நேரம் ஜெப வேலை. ஏன் அதுனா அதுக்கு ஒரு முக்கியத்துவம் தேவன் கொடுத்தார், அந்த நேரத்திற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தார். நாம் ஒரு நேரத்திற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். குறித்த நேரத்துக்கு நான் ஜெபிப்பேன், குறித்த நேரத்தில். ஏன் அந்த நேரம்னு சொன்னால் அந்த நேரம் சாப்பிட்ற டைம் கிடையாது, ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற டைமும் கிடையாது, லஞ்சு சாப்பிட்ற டைமும் கிடையாது, டின்னர் சாப்பிட்ற டைமும் கிடையாது, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற டைமும் கிடையாது. அப்போ அது முக்கியமான ஒரு நேரம். அந்த நேரத்தில் நான் சொல்கிறேன், எல்லாராலையும் ஜெபம் பண்ண முடியும், எல்லாராலையும் ஜெபம் பண்ண முடியும். காலையில் எங்கே வேலைக்கு போனாலும் பரபரப்பாக இருப்பீங்க, ஆனால் மத்திய லஞ்சுக்கு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவீங்க. வேலைக்கு போனால் கூட சொல்கிறேன், அந்த நேரத்தில் உங்களால் ஜெபம் பண்ண முடியும். வீட்டு வேலையெல்லாம் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்து எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஓய்ந்திருக்கிற நேரம் அந்த மத்தியானம் 3 மணி. ஏன் அந்த 9ஆம் மணி நேரம் ஜெப வேலையை நீங்கள் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணக்கூடாது? நிச்சயமாக ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி பாருங்கள். அந்த நேரத்தில் ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ ஒரு 15 நிமிஷமோ தேவ சமூகத்தில் வேதத்தை வாசித்து தியானித்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அதை ஒரு வழக்கமாக எடுத்து பாருங்க. அந்த நேரம் உங்களுக்கு அற்புதமான ஒரு நேரமாய் மாறும். வேதம் சொல்லுகிறது 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஜெப வேலையாகிய 9ஆம் மணி வேளையிலே பேதுரு யோவானும் தேவாலயத்துக்கு புறப்பட்டு போனார்கள். 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அங்கே சப்பானியாயிருந்த ஒரு மனுஷன் அங்கே என்ன பண்ணிட்டு இருந்தான்? 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே அலங்கார வாசலிலே ஒரு முடவன் என்ன பண்ணா? உட்கார்ந்துருந்தா. சப்பானி அவனால் எழுந்து நடக்க முடியாது, சில பேர் தூக்கி கொண்டு தான் அங்கே உட்கார வைப்பாங்க. அங்கே உட்கார்ந்து வருகிறவர்கள் போகிற இடத்துல அவன் பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அப்போ 2 பேர் வராங்க, பேதுரு யோவான் 2 பேர் வராங்க. அவங்கள நோக்கி பார்க்கிறா, ஏதாகிலும் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு நோக்கி பார்க்கும் பொழுது அங்கே அவங்க சொல்கிறாங்க, என்கிட்ட என்ன இல்லை, வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லைப்பா, என்கிட்ட என்ன இல்லை, வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, ஆனால் எங்ககிட்ட ஒன்று இருக்குது. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் நீங்கள் சொல்லி அந்த மத்தியானம் 3 மணிக்கு ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவரே, வெள்ளியினாலும் பொன்னினாலும் என்னால் செய்ய முடியாததை உம்மால் உம்முடைய நாமத்தினால் செய்ய முடியும். கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவங்க சொன்னாங்க, வெள்ளியும் இல்லை பொன்னும் இல்லை, எங்க இடத்துல ஒன்று இருக்கு, இயேசுவின் நாமம். அந்த இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நடன அவனை பிடிச்சு தூக்கி விட்டாங்க. அதற்கு பின்பு அவன் அந்த அலங்கார வாசலில் உட்காரவே இல்லை. அவன் அந்த அலங்கார வாசலில் நடந்து ஓடி குதிச்சு போயிருப்பான். ஆமென் சார். அல்லேலூயா.
அவன் அப்படியே சாதாரணமாக வந்திருப்பானா? அவன் உட்கார்ந்து இந்த இடத்த பார்த்துருப்பான். அந்த இடத்துல போய் நின்று குதிச்சிருப்பான். வேதம் சொல்லுகிறது, அவன் எழுந்தான், நின்றான், குதித்தான், நடந்தான், மறுபடியும் அவன் எழுந்து நின்று குதித்தான். அப்போ இயேசுவின் நாமத்தினால் அந்த 9ஆம் மணி வேளையிலே ஒரு மனுஷன் அற்புதத்தை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. சரி, இதுதானே பாஸ்டர் அப்படின்னு சொன்னா இன்னும் சில குறிப்புகள் சொல்றேன். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் 3ஆம் வசனத்தில் 9ஆம் மணி வேளையிலே கொர்நேலியுவை ஒரு தேவதூதன் சந்திக்கிறார். எப்போ சொல்லுங்க? எத்தனை மணி வேளையில? இப்போ சொல்லுங்க, எத்தனை மணி? என்ன பகல் என்ன டைம் அது? மறக்கவே கூடாது இந்த பிரசங்கத்தை, இந்த வார்த்தைகளை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, மறக்கவே கூடாது. மத்தியானம் 3 மணிக்கு யார் வர்றது? தேவதூதன் கொர்நேலியுவை சந்திக்க வருகிறார். நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் இரவில் ஜெபித்தாதான் தேவதூதன் தேவன் என்னோடு பேசுவார், அதிகாலையில் தேவன். அதெல்லாம் உண்மைதான். ஆனால் இந்த 9ஆம் மணி வேலையாகிய இந்த மத்தியானம் பொழுது, அந்தி சந்தி சந்தி வேலை, சந்தின்னு சொல்லுவோம். அந்தி சந்தி. காலை என்பது அந்தி, அந்தி பொழுதுன்றது என்னது? காலை. சந்தின்றது என்னது? மாலை. மத்தியானன்றது நடுப்பகல். இன்னும் சொல்ல போனால் 9 மணி, 12 மணி, 3 மணி. அப்போது அந்த 3ஆம் மணி, அந்த 9ஆம் மணி வேலையிலே கொர்நேலியுவை தேவதூதன் சந்திக்கிறார். எப்படி சந்தித்தார்னு சொல்லி 30ஆம் வசனம், அந்த அதிகாரம் 30ஆம் வசனத்தில் கொர்நேலியுவை சொல்றார். வாசிங்க பார்க்கலாம், வேகமாய் வாசிங்க. அதற்கு கொர்நேலியு 4 நாளைக்கு முன்னே இந்நேரத்திலே, கவனிங்க, அப்போ அவர் என்ன டைம்ல இருக்கார்? 9ஆம் மணி வேலையில தான். வசனம் கவனிக்கிறீங்களா? இந்நேரத்திலே அப்படின்னு சொன்னா ஏற்கனவே அவர் 9ஆம் வேலையில தான் இருந்துகிட்டு மறுபடியும் சொல்றாரு, இந்நேரத்திலே நான் உபவாசித்தேன். 9ஆம் மணி நேரத்தில் உபவாசித்தார், ஜெபம் பண்ணினார். 9ஆம் மணி வேலை என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? உபவாசித்தார், உபவாசித்தார். இன்னொரு முறை சொல்லுங்க. இன்னைக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் வைக்கிறோம். எப்படி இருக்கு தெரியுங்களா? நான் ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபாஸ்டிங் ப்ரேயர்னா எங்கள் பாஸ்டர் சொல்லுவார், பச்சை தண்ணி கூட குடிக்கக்கூடாது, நீ என்ன பண்ணோம்? உபவாச கூட்டத்துக்கு வந்துடணும்னு சொல்லுவார். என்ன குடிக்கக்கூடாது? நான் பயந்து ஓடி இருக்கிறேன், உண்மையாக தான் சொல்கிறேன், பயந்து ஓடி இருக்கிறேன். காலையிலேயே சைக்கிள் எடுத்துகிட்டு 15 கிலோமீட்டர் சர்ச்சு, அந்த சர்ச்சில் உபவாச கூட்டம் போயிடுவேன். போயிட்டு பச்சை தண்ணி கூட குடிக்காமல் உட்காந்துருப்பேன். அங்கே பார்த்தா மூத்த விசுவாசிகள், மூத்தவர்களாக இருப்பாங்க. அவங்க உட்காந்து டீ காஃபி எல்லாம் குடிச்சுன்னு இருப்பாங்க. என்னடா இது பாஸ்டர் என்ன சொன்னார்? அப்போ என்ன நடத்துறதுக்கு தேவன் அவர்கிட்ட அப்படி பேசியிருக்கிறார். அப்போ நான் இல்லை, பாஸ்டர் சொன்னதுபடி தான் நான் செய்வேன்னு சொல்லி என்ன பண்ணேன்? மத்தியானம் சாப்பிட்ற வரைக்கும். எத்தனை மணிக்கு சாப்பாடு கொடுப்பாங்க தெரியுங்களா? 4 மணிக்கு தான் மீட்டிங்கே முடியும். தெரியுமா உங்களுக்கு? 4 மணி உபவாச கூட்டம்னா எல்லா சபையிலையும் 4 மணிக்கு தான் முடியும். நான் சென்னையில் வந்த பிறகு கூட எங்கள் ஊழியக்காரர், நம்ம பாஸ்டர் சொன்னோம் இல்லையா, அவங்க ஊழியக்காரரோடு கூட நான் போவேன். எத்தனை மணிக்கு முடியும்னு சொன்னால், சென்னை பெசன் நகரில் பெரியாத்திடல், எழும்பூர் பெரியாத்திடலில் இங்கெல்லாம் உபவாச கூட்டம் நடக்கும். எப்படி நடக்கும் தெரியுங்களா? 4 மணிக்கு தாங்க கூட்டமே முடியும். முதல் பிரசங்கம் மத்தியானம் 1 மணிக்கு மேலே தான் முடியும். அதுக்கப்புறம் அபிஷேகத்தை நடத்தி மத்தியானத்துக்கு அப்புறம் தான் 2ஆம் பிரசங்கம் நடந்து 4 மணிக்கு தான் கூட்டம் முடியும். 4 மணிக்கு கூட்டம் முடிஞ்சு வெளியே வர்ற ஜனங்களுக்கு டீயும் பிஸ்கெட்டை வச்சுருப்பாங்க, சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதை எதிர்பார்க்கவே மாட்டாங்க, சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அங்கே தண்ணி கேன் எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது. அவங்கவுங்க தண்ணி பாட்டில் கொண்டு வந்துடுவாங்க. எல்லாமே பேக்கில் தூக்கி சுமந்துக்கிட்டு உபவாச கூட்டத்துக்கு வருவாங்க. ஆனால் இன்றைக்கி எப்படி நடக்குதுமே உபவாச கூட்டம்? பாஸ்டர், நான் நம்ம சர்ச்சில் ஒரு 2 மணிக்கு முடிக்கலான்னு பிளான் பண்ணுவேன். இல்லை 1 மணிக்கே முடிச்சிருங்க. 1 மணிக்கு முடிக்கலாம், 12 மணிக்கு முடிச்சிருங்க. அப்போது எதுக்காக நம்ம உபவாசம் எடுக்கிறோம்? எதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுறோம்? அப்போ உபவாசம்னா என்னது? ஜெபனா என்னது? காலையில் 9 மணிக்கு 9லேருந்து 12 மணி வரைக்கும் ஜெபிக்கிறதா ஒரு உபவாச ஜெபம்? ஒரு சர்ச்சில் நடந்தால் நினச்சி போயிடுங்க. நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுங்க. ஏன் நான் உபவாசம், எப்படி நான் உபவாசம் எடுக்கணும், எப்படி நான் ஜெபம் பண்ணணும்? 4 மணி வரைக்கும் நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன். இதுதான் உபவாசம். ஆமீன் சொல்லுமா? காலையில் நான் என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது. காலையில் டீ காஃபினா குடிச்சிங்க, உங்களால் முடியும்னா. இதுக்கு சில காரணம் சொல்கிறாங்க. அவங்களுக்கு சுகர் இருக்குது. இந்த பாஸுக்கு என்ன இருக்குது? சுகர் இருக்குது. இது இங்கே இல்லை. ஒரு பாசஸ் மீட்டிங் எனக்கு கூப்பிட்டுருந்தாங்க, நான் போயிருந்தேன். அந்த பாசஸ் மீட்டிங்கில் காலையில் பாசஸ் 10 மணி 10:30 மணிக்கு தான் வந்தாங்க. எத்தனை மணிக்கு வந்தாங்க? வரும்பொழுதே காஃபி
டீ எல்லாம் கொடுத்துட்டாங்க. வந்து உட்காந்தாங்க. பார்த்தீங்களா, ஒரு ஆராதனை நடந்தது, ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் நடந்தது. திடீர்னு பார்த்தா மோர் வருது, எல்லாருக்கும் மோர் கொடுக்குறாங்க. என்னப்பா இது உபவாச கூட்டமா? அதாவது இது உபவாச கூட்டம் மாதிரி எப்படிப்பட்ட கூட்டம்னு சொன்னால், அவங்களே தேற்றிக்கொள்ளுது. மோர் வருது. மோர் வந்த பிறகு சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னால் மறுபடியும் கிரேப் ஜூஸ் வருது. 1 மணி நேரத்துக்கு ஒரு ஆளை கூட சும்மா விடுறது இல்லை. எதையாவது சாப்பிடு, எதையாவது குடி. இதெல்லாம் ஒரு உபவாசமா? அப்போது ஏன் அப்படின்னு சொன்னால், பாஸ்டர் நான் கேட்டேன், ஏங்க இது என்னங்க இது உபவாசமா இது எப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, இல்லை சில பேருக்கு சுகர் இருக்குது, அதனால் அவங்க சோர்ந்து போயிடுவாங்க, சில பேர் டயர்ட் ஆகிடுவாங்க, இல்லைனா எழுந்து போயிடுவாங்க. எழுந்து போகிறவங்க போட்டோமே, அது அவங்களுக்கு தானே நஷ்டம். எழுந்து போனால் யாருக்கு நஷ்டம்? அவங்களுக்கு தானே நஷ்டம். இது ஆண்டவருக்கா நஷ்டம் கிடையாது. நீங்கள் வைராக்கியமாக நடத்துங்க பாஸ்டர்னு சொல்லிட்டு வந்தேன். அப்போது உபவாசத்தை அவன் சொல்லப்பட்டிருக்கிறது, உபவாசித்தான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். எப்போ? 9ஆம் மணி வேளையிலே உனக்கு தேவனும் தேவ தூதர்களும் தரிசனமாகணும்னு சொன்னா நீ செய்ய வேண்டியது உபவாச ஜெபம், உபவாசம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்போ? 12 மணிக்கு அல்ல, மத்தியானம் 3 மணிக்கு, 9ஆம் மணி வேலை. கவனிங்க, யாத்திராகமத்தில் ஒரு வசனம் சொல்லுவோம். யாத்திராகம் 29ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். 29ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் யாத்திராகமத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. காலையில் ஒரு ஆட்டுக்குட்டியை பலியிடு, நீ மாலையிலும் ஒரு ஆட்டுக்குட்டியை பலியிடு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? காலையில் பலியிட்டு போயிட்டே இருக்காத, காலையிலும் பலியிடு, மாலையிலும் பலியிடு. அது என்ன தெரியுமா? அந்தி பலியும் நீ செலுத்து, சந்தி பலியும் நீ செலுத்து. அந்தியிலே நீ பலி செலுத்தணும், சந்தியில என்ன பண்ணணும்? பலி செலுத்தணும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இப்போ எலியா பாருங்க, 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில், 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில், அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே எலியா வந்து ஜெபித்தான். அவன் ஜெபிக்கும் பொழுது அங்கே என்ன நடந்ததுன்னு சொன்னால், காலையிலிருந்து என்ன பண்ணுறாங்க? கூப்பாடு போட்டிருக்கிறாங்க. ஆனால் அந்தி பலி செலுத்துகிற நேரத்திலே எலியா வந்து ஜெபித்தார். 18ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில், கர்த்தாவே நீர் என் தேவனாகிய கர்த்தர் என்று இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி, நீரே இதை செய்கிறீர் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்று சொல்லி 37ஆம் வசனத்தில் அவர் ஜெபம் பண்ணுறாரு. 38ஆம் வசனத்தில் கர்த்தரிடத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கி வந்தது. வானத்திலிருந்து அல்ல, கர்த்தரிடத்திலிருந்து ஒரு அக்கினி. எங்கிருந்து? கர்த்தரிடத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கி வந்து அந்த பலியையும் அந்த வாய்க்காலில் தண்ணீரையும் பலியை பட்சித்தது, வாய்க்காலில் தண்ணீரையெல்லாம் நக்கி போட்டது என்று அப்படிப்பட்ட ஒரு அக்கினி இறங்கி வந்தது என்று பார்க்கிறோம். தாவீது சொல்றாரு 55ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தில், 55ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தில் தாவீது சொல்றாரு, அந்தி சந்தி மத்தியான வேலைகளில் நான் என்ன பண்ணுவேன்? நோக்கி முறையிடுவேன். அந்தி சந்தி மத்தியான வேலைகள் என்ன பண்ணுவேன்? உம்மை நோக்கி முறையிடுவேன். நான் நினைக்கிறேன், இவர் காலையில் ஜெபம் பண்ணிட்டு ஆஃபீஸ்க்கு போவார். அவர் எங்கே? அந்த ராஜா கிட்ட அந்த அரண்மனையில் தான் வேலை செஞ்சார். காலையில் ஜெபம் பண்ணிட்டு இவர் என்ன பண்ணுவார்? ஆஃபீஸ்க்கு போவார். மத்தியானம் லஞ்ச் இருக்கும். என்ன பண்ணுவார்? தானியேல் வந்து மறுபடியும் ஒரு ஜெபம் பண்ணிட்டு மறுபடியும் போகிறார். மறுபடியும் திரும்ப வர்றாரு, ஈவினிங் வராரு, அப்பவும் ஒரு ஜெபம் பண்ணுறார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுறார். அவர் நோக்கம் எல்லாம் என்னன்னு சொன்னால், ஜெபம் ஜெபம் ஜெபம். நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா, இல்லை நீங்கள் வீட்டில் ஏதாவது வேலை செய்ய போகிறீங்களா, காலையில் ஒரு ஜெபத்தை செய்யுங்க. மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முன்னால் ஏதோ ஒரு நேரத்தை நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு ஜெபம் செய்யுங்க. மாலை அந்த அந்தி சந்தி வேலை, அந்த 3 மணி 9ஆம் மணி வேலையில் ஒரு ஜெபத்தை செய்யுங்க. நீங்கள் உபவாசம் எடுக்கிறீங்கன்னா அந்த நேரம் வரைக்கும் நீங்கள் உபவாசம் எடுங்க. ஒன்றுமே ஆகாதுங்க. வாரத்தில் ஒரு நாள் எடுத்து பாருங்கள், ஒன்றுமே ஆகாது. நான் பிள்ளைகளுக்கு கூட சொல்கிறேன், சின்ன பிள்ளைகளுக்கு கூட சொல்கிறேன், நீங்கள் உபவாசம் எடுக்கும்போது எப்படி எடுக்கணும்? மத்தியானம் 4 மணி சாயந்தரம் 4 மணி வரைக்கும் எடுத்து ஜெபத்தில் உட்கார்ந்துட்டு நீங்கள் அப்புறம் பாருங்கள் எப்படி ஆசீர்வாதம் இருக்குன்னு. அந்த காலத்தில் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களெல்லாம் இன்றைக்கி நிறைய பேர் பெறலை. ஏன்னா அந்த ஆவிக்குரிய காரியங்களில் ரொம்ப ஈஸியாக கொண்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு ஏற்றது போல வணைஞ்சிக்கிட்டாங்க. உபவாச ஜெபமானாலும், ஆராதனைகள் ஆனாலும், பைபிள் ஆனாலும், வசனங்கள் ஆனாலும், சத்தியங்கள் ஆனாலும் எப்படி பண்ணிட்டாங்க? தங்களுக்கு ஏற்ற மாதிரி வணைச்சிக்கிட்டாங்க. நான் சொல்கிறேன் கவனிங்க, ஒரு உபவாசம் எடுத்தால் 4 மணிக்கு தான் நான் சாப்பிடுவேன். அது வரைக்கும் உபவாசம் எடுத்து பாருங்கள், அதோடைய பலனே வேற. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுவார். பாருங்க, தாவீது சொல்றாரு, அந்தி சந்தி மத்தியான வேளையில் நான் தியானம் பண்ணுவேன், முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். ஆமென் சொல்லுமா? அவர் என் சத்தத்தை கேட்பார். அதுதான் விசுவாசம். நான் சந்தி வேளையிலும் ஜெபிக்கும் பொழுது
கர்த்தரின் சத்தத்தை கேட்டாரா? கொர்நேலியு சத்தத்தை கேட்டாரா? பேதுருவும் யோவானும் ஜெபத்தை கேட்டாரா? கேட்டார் ஆண்டவர். தானியேல் சொல்றாரு, அவர் தினமும் 3 வேளை ஜெபிச்சு தேவ சமூகத்தில் அவர் என்ன பண்ணாரு? கொடுத்தார். நீங்க கவனிங்க, மார்க் 15ஆம் அதிகாரத்தில் 34ஆம் வசனத்தில் 9ஆம் மணி வேளையிலே இயேசு ஒரு ஜெபம் பண்ணார். என்ன ஜெபம் பண்ணார் தெரியுங்களா? 9ஆம் மணி வேளையிலே மார்க் 15:34 இயேசு ஒரு ஜெபம் பண்ணார். என்ன ஜெபம் பண்ணாரு? ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று ஒரு ஜெபம் பண்ணார். என்ன ஜெபம் தெரியுங்களா? என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி? ஆனால் ஆண்டவர் கைவிட்டார். ஏன் தெரியுமா? நம்ம எல்லாரும் ரட்சிக்கும்படியாக அவரை கைவிட்டார். மரணத்திற்கு பாத்திரனல்லாத அவரை, மரணத்திற்கு எந்தவித மரணத்திற்கான பாவத்தை செய்யாத அவரை தேவன் அவரை கைவிட்டார். இயேசு கிறிஸ்து மரித்தார். அவரை மரித்தோர்ந்து இயேசு தேவன் எழுப்பினார். எழுப்பி இன்றைக்கும் அவர் நம்மோடு கூட வாசம் பண்ணும்படியாய் அவர் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து செய்த கடைசி ஜெபம் என்னதான்? ஏலி ஏலி லாமா சபக்தானி. எந்த நேரத்தை ஜெபித்தாரு? 9ஆம் மணி வேளையிலே. அவர் அந்த உச்சி வெயிலில் தொங்கிக்கிட்டு இருக்கிறார், சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கிறார், கொடிய காயங்களோடு தொங்கிக்கிட்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் அவர் செய்த கடைசி ஜெபம் அந்த 9ஆம் மணி வேளையிலே, ஏலி ஏலி லாமா சபக்தானி. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், அந்த 9ஆம் மணி வேளையில் ஜெபி மகளே, ஜெபி மகனே, உபவாசம் எடு, நேரத்தை தேவனுக்கு கொடு. அந்த மணி நேரம் என்பது ஒரு எண்ணுக்காக அல்ல, தேவனுடைய தேடணுன்ற உணர்வு நமக்குள்ளே வந்துடணும். அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா. நாம் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம்.